கொண்டு இருக்கு. அனைத்து தொகுதிகளில் நம்மளோட நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. 3 தேர்தல் நடத்தும் அதிகாரியோட அலுவலகத்தில் 20ஆம் தேதி கார்த்தாலேருந்து அது இன்னும் அடுத்த சில நாட்கள் நடக்கும். இன்னொரு புறம் எங்களுக்கு என்னன்னாக்கா, ஒன்று வாக்காளர் பட்டியல், 2வது வாக்குச்சாவடிகள், 3வது என்னன்னா ரொம்ப முக்கியமானது தேர்தலில் ரொம்பவே முக்கியமானது பார்ட்டிசிபேஷன். எல்லாமே ரெடி பண்ணிட்டு மக்கள் பங்களிக்கணும் இல்லையா? அந்த வகையில் தான் இந்த ஸ்வீப் ப்ரோக்ராமின் கீழ் நம்ம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஜாயிண்ட் சிஓ மதிப்புக்குரிய திரு அரவிந்தன் சார் இருக்காங்க. அதே மாதிரி முருகேசன் ஜோனல் ஆஃபீஸர் 10, அதே மாதிரி அனைத்து மண்டல அலுவலர்கள், ஏஆர்ஓஸ் எல்லாருமே கூட இருக்காங்க, ZHOs. அதே மாதிரி பொதுமக்களோடு சேர்ந்து இந்த ஃபோரம் மால் போன்ற இடங்களில் நம்ம பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா, ஆம்பிளிஃபை ஆகணும். இந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞரோட இந்த சத்தத்தை ஏற்படுத்தி மக்களை கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏன் கவனத்தை இருக்காங்கன்னு அடுத்த கேள்வி வரும். ஏனென்றால் தொடர்ந்து பெரிய மாநகரங்களோட பிரச்சனை என்னென்றால், சராசரியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 72 விழுக்காடு வாக்களிக்கக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது, இலக்கு 100 விழுக்காடுங்கிற போது தமிழ்நாட்டில் 72 விழுக்காடு இருக்கும். அதில் சென்னையை பார்த்தீங்கன்னா எப்போவுமே 58, 59 இல்லை 60 விழுக்காடை தாண்டாது. ஸோ அதனால் பொதுமக்களுக்கு வாக்களிக்கிறது உங்கள் ஜனநாயக கடமை. 18 வயசுக்கு மேற்பட்டோருக்கும் வாக்களிக்கணும். அதே மாதிரி உங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் எங்கே இருக்குது, அன்றைய தினம் நம்ம தேடிக்கொண்டு போய்க்கூடாது. அதெல்லாமே நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு பேரணிகள், கல்லூரியில் இது தெருமுனை கூட்டங்கள், இது அதிகாரிகள் மூலமாக இந்த ஸ்வீப் சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் திட்டமிட்டபடி வாக்காளர்களுக்கு கல்வி ஏற்பது, அதுக்கப்புறம் பங்களிப்பதற்கான திட்டத்தின் கீழ் இந்த மாதிரி நடவடிக்கைகளை தொடர்ந்து பண்ணோம். அந்த அனைத்து பகுதிகளிலும் இதை தொடர்ந்து நடைபெறும். இல்லை, அது இப்போ ஏற்கனவேங்க நம்ம கடந்த ஆண்டே தேர்தல் ஆணையம் என்னன்னாக்க 18 வயது முடியாமல் கூட இன்றைக்கி ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே நாங்கள் பதிவு பண்ணுறதுக்கான கேம்பெயின்ஸ் எல்லாம் போட்டு அவங்க எல்லாரையும் நம்ம ஈர்த்திருக்கோம். ஸோ இந்த முறை அந்த மாதிரி உள்ள வாக்காளர்கள் டெஃபினட்டாக நமக்கு அந்த ஃபிகர் கூட நான் செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேங்க. 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் அவங்க வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ஃபைனல் ரோல் வரும்போது ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி 18 வயசு பூர்த்தி செய்து அவங்க ஏற்கனவே நம்மளோட இந்த ரோல் ரிவிஷன் போது பேர் கொடுத்தவங்க அவங்களோட பேர் இடம்பெறும். இல்லை, டெஃபினட்டாங்க இப்போது ஒவ்வொரு முறையும் அது இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கு ஒரு வித்தியாசம், அசம்பிளிக்கு ஒரு வித்தியாசம், லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிகர்லாம் வருது. பட்டு வாக்களிப்பதுங்கிறது நம்மளோட உரிமையோடு சேர்ந்து கடமைங்கிறத அதை உணர்த்துறது தான் இதை பண்ணுறோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.